இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தருகிற எந்த வாய்ப்பும் தற்செயல் அல்ல. எதிர்பார்ப்போடு கர்த்தர் இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை எங்கள் ஒவ்வொருவரிலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 19வது வசனத்தின் கடைசியிலும் அவர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அன்பானவர்களே, நாம் சாதாரணமானவர்கள், சிறைப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி திருப்புகிறார்? உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது. ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் சிறையிருப்பை திருப்பி இந்த உலகில் நாம் பிரகாசிக்க கூடாதபடி நம்மை தடை பண்ணுகிற அந்தகாரங்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி, அல்லேலூயா, ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்க செய்யும்படி வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, 1 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 29 முதல் 31 வரையுள்ள வசனங்களை நான் படிக்கிறேன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான, அதை நான் மறுபடியும் படிக்கிறேன், கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். ஆண்டவர் எப்படி ஒரு சாதாரண மனிதரை மாற்ற முடியும்? அன்பிற்குரியவர்களே, சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. உலகத்தில் எவ்வளவோ ஞானிகள் இருந்தார்கள். ஆனால் ஒரு சாதாரணமான மனிதனை கர்த்தர் எப்படி அவர் மாற்றுகிறார் என்று கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 4:31 அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அதுவும் எப்படிப்பட்ட நிலை? சிறையிருப்பில், பாவத்தின் வல்லமைக்குள், பிசாசின் வல்லமைக்குள், வியாதியின் அதிகாரத்திற்குள் அடைபட்டு போனவர்களை கர்த்தர் விடுவித்து தூக்கி எடுத்து நிறுத்தி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, பாரு, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றப் போகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உன்னுடைய இதய கதவை திறந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என் இருதயத்துல வாரும் என்று சொல்லும்போது அவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணி எல்லா சிறையிருப்பையும் மாற்றி அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார்? சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் படிக்கிறேன். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை பலியிட்டான். அன்பானவர்களே, 1000 பலி அவர் செலுத்தினார்கள். இன்றைக்கு நாமும் கூட ஸ்தோத்திர பலிகள் 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லுகிறதை போல
அவர் ஆண்டவருக்கு 1000 பலிகளை செலுத்தினார். பாருங்கள், அன்று ராத்திரியிலே 2 நாளாகமம் 1:7 அன்று ராத்திரியிலே கர்த்தர் தேடி வருகிறார். தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கேட்கிறதை பாருங்கள். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்னது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் சொப்பனத்தில் தரிசனமாகி இந்த காரியத்தை கேட்கும் போது பாருங்கள், நாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10 வரையுள்ள வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அவர் சொல்றாரு, 8வது வசனத்தை பாருங்க. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லெக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரே, ஞானம் தாங்கப்பா, ஞானம் தாங்கப்பா. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஆனால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ முதலாவது அது சுத்தம் உள்ளதாயிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தால் நம்மை நிரப்பும்படி தம்முடைய பரலோக ஞானத்தினால் நம்மை நிரப்புகிறார். இந்த சாலமோனுக்கும் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார். பாருங்கள் 1 ராஜாக்கள் 3:10 சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகவே 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா. உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே, நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில். அப்படின்னா ஒரு சுதந்திரம் இருக்கிறது. கர்த்தருடைய வழியிலேயே நடக்கலாம், விலகி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழிகளில் நீ நடப்பாயானால். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி நானும் வழி என்று சொல்லவில்லை. மகனே என் பின்னே வா, மகளே என் பின்னே வா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து சொன்னார், நானே வழி. ஆகவே அவரை பின் தொடரும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். அப்படியானால் நம்முடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறவராக நாம் கர்த்தரை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3:15 சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அன்பானவர்களே, 1 நாளாகமம் 28:9 சாலமோனின் தகப்பன் அவருக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்ன காரியம் தெரியுமா? நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே, சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தையை பலிக்க பண்ணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.